நிறைய பேருக்கு தேர்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னென்சியில் இச்சிங் ப்ராப்ளம் இருக்கலாம். இச்சிங் இருந்தால் பயப்படணுமா பயப்படக்கூடாதா? தேர்ட் ட்ரைமஸ்டரில் அப்டமனில் தான் உங்களுக்கு மெயினாக இச்சிங் இருக்குது, ரேஷஸ் இருக்குன்னா நீங்களே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதையும் மீறி உங்களுக்கு இச்சிங் இருந்துகிட்டே இருக்குன்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள், இல்லை கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரெக்னென்சியில் ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஸ்கின்ல சில பாப்யூல்ஸ் பஸ்டியூல்ஸ்லாம் வரலாம். அது பப்புன்னு ஒரு கேட்டகரி. ஸோ அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணனா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் ப்ரெக்னென்சி அதே தேர்ட் ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு கையில் காலில் மட்டும் இன்டென்ஸாக இச்சிங் இருக்குது, நைட்டு ரொம்ப தூங்க முடியாத அளவுக்கு இச்சிங் இருக்குது, ஆனால் ரேஷஸே இல்லைன்னா அப்போது கம்பல்சரியாக கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும். ஏன்னா ஆப்ஸ்டெடிக் கோலிசிஸ் ஆஃப் ப்ரெக்னென்சின்னு ஒரு கண்டிஷன் இருக்குங்க. அந்த கண்டிஷன் மதரையும் பாதிக்கும், பேபியும் பாதிக்கும். ஸோ அந்த கண்டிஷனை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணணும். ஆனால் அது ரொம்ப காமன் கிடையாது. ஸோ இச்சிங் இருந்தால் செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்காமல் உங்கள் ஆப்ஸ்டெடிஷனை போய் பாருங்கள். தேங்க்யூ.